ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல அவர்களோடு கூட நடந்து போகிறார். அந்த சூழ்நிலையில அவன் சாயங்காலம் ஆயிற்று, எங்களோடு தங்கிட்டு போங்க சொல்லி ஆண்டவரை வருந்தி கேட்டு கொண்டார்கள் வசனம் சொல்லுகிறது. அப்ப இதுல என்ன நடக்குது? எம்மாவூர் சீஷர்கள் அதுவரைக்கும் பேசிட்டு வந்த அந்த ஆண்டவர் திடீர்னு அப்புறம் போகிறவர் போல விலகும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்றாங்க, இதுவரைக்கும் இருந்த சமாதானம், இதுவரைக்கும் இருந்த தெய்வீக பிரசன்னம் எங்களை விட்டு விலகுகிறதேன்னு உணர்ந்து இந்த ராத்திரி எங்களோடு தங்கும் ஆண்டவரே, இந்த நாட்கள்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரை சொல்லி தங்க வைக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு அந்த அப்பத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. இயேசு அவர்களை விட்டு விலகுகிறத உணர்றாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகி போகிறத உணர்றாங்க. இந்த நாட்கள்ல நாமும் உணர வேண்டும். சில நேரம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையா, சில நேரம் இருதயத்தில் சமாதானத்தை உணர முடியலையா, இயேசு என்னை விட்டு விலகிட்டாரோ என்கிற எண்ணம் வரும் பொழுது எம்மாவூர் சீஷர்களை போல என் கூட தங்கிரும் ஆண்டவரே, இந்த ராத்திரி இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாள்ல கர்த்தர் எங்களோடு இருப்பீராக, இந்த வருடத்தின் நாட்கள்ல கர்த்தர் எங்களோடு இருப்பீராக, இந்த வருடம் முழுவதும் எங்களோடு இருப்பீராக, உங்க வருக வரியுண்டும் எங்களுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் எங்களோடு இருப்பீராக ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எம்மாவூர் சீஷர்களோடு தங்கினது போல ஆண்டவர் இந்த உயிர் தெழுந்த நாள்ல உங்களோடும் தங்குவார், உங்க பிள்ளைகளோடு தங்குவார், உங்க குடும்பத்தோடு தங்குவார், உங்க கணவரோடு மனைவியோடு நாம் இருக்கிற வீட்டோடு தேவன் இருப்பார். நம்ம வீட்டிற்கு இயேசுவே தலைவராயிருப்பார். அல்லேலூயா. வீட்டில் மூத்த தலைவர் இறந்து போயிட்டாங்க, வீட்டில் பெரிய ஆள் மரித்து போனாங்கன்னா நம்ம வருத்தப்படுவோம். ஏன் இவர் இருந்தால் என் பிள்ளைகள் நல்லா வளருமே, இவர் இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் ஈஸியாக சந்திக்கப்படுமே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் என்னைக்குனாலும் நம்மளை விட்டு பிரிந்து போயிடுவாங்க, பிரியாத தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் உயிர் தெழுந்து வந்து சீஷர்களோடு இந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறார்.